सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। भोक्ता वैद्य संघाता न प्रकाशते ஒரு கேள்வி ஒரு பதில். ஒரு போக்தா யாருன்னா ஆத்மா. இந்த ஆத்மா செயல்னா நாம் பிரகாசிக்கிறதுக்கு வேற எதையும் எதிர்பார்க்காது, தானே பிரகாசிக்கணும். அப்படின்னா காரிய கரண சங்காதம்ங்கிற ஒரு சமூகம் இருக்கு. இந்த சரீரம் இந்திரியங்கள் இதனுடைய சமூகம். இதெல்லாம் தானா பிரகாசிக்காது. இது வேற ஒரு பிரகாசம் வந்தாதான் பிரகாசிக்கும். தானா பிரகாசிக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. அப்ப இதை காட்டிலும் வித்தியாசமாக தானே பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆத்மா பயிர்ஜோதிக்காக இருக்கிறதுனாலே இதை காட்டிலும் வித்தியாசமாக ஏன் யாருக்கும் தெரியல. இது பிரச்சனை. காரிகரணாத் வியாவிருத்தா ககம் ந பிரகாசத்தை நியாயமாகவே தெரியணும். தானா பிரகாசிக்கிறது அது இன்னொருனால பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா இது வேற அது வேற எழுதணும். தானா பிரகாசிக்கக்கூடிய இந்த வஸ்து தன்னை அந்த தானா பிரகாசிக்காத ஒன்றை காட்டிலும் வேறாக காண்பிக்கணுமா வேண்டாமாவே அப்படி காண்பிக்கல. அது என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் அப்படி காண்பிக்கலன்னா என்ன சொல்லலாம்? மருத்துவம் இதுதான் பதில். அத்தியாசங்கிறதுதான் பதில். ஏன் அது தெரியல? அதுதான் அத்தியாசம் இருக்கோ அதான் தெரியும். அதாவது மனசுங்கிறது அந்த காரண சங்காரம் சரீரம். அந்த சரீரத்தோடு ஆத்மாவுக்கு ஏகதா அபிமானம் வந்தது ஒரு கணம் வந்ததுனால நிஜமாக வித்தியாசப்பட்டு இருந்தாலும் கூட வித்தியாசமாக தெரியுது. நிச்சயம் அது உண்மை இல்லை. வாஸ்தவத்துல அதோட சேர்ந்து ஒன்னாயிடல, தனியாக அப்படிதான் இருக்கு, எதுவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சாட்சி அத்தியாசம் அதுதான் சொல்றோம். அத்தியாசத்தினால எதுவும் தெரியாம போச்சு. இப்போ அடுத்த கேள்வி, மனசோகம்னு ஒருத்தர் சொல்றாங்க. இது அவர்களுக்கு சமயம் சொல்லலாம். இது நல்லா பாருங்க. இதான் பிரஜதம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். வேற ஒன்றை பார்த்து சுத்தியை பார்த்து அப்போ அவனுக்கு பிரமை, அதனால அப்படி சொல்றான்னு சொல்றான். ஆனால் நான் மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பிரமை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு அடுத்தது நான் நமிச்சா என்ன அதுக்கு ஒரு நல்ல வித்தியாசம். இது வெளியே இல்லாத பார்த்து சொல்றாங்கன்னா அதுவும் பிரமைதான். நான் மனுஷனுக்கு மனுஷனாக இல்லாத ஆத்மாவை பார்த்து மனுஷனுக்கு சொன்னா அதுவும் பிரமைதானே. இதையே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால் இந்த வெளியே வித்தியாசம், இது வெளியே இல்லை அப்படின்னு அப்புறமா தெரியுது. இந்த போய் விட்ட போய் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு தப்பு சொல்றது. ஆனால் இங்க இல்லை. இங்க விஷயத்தை எழுதுவதும் கூட தான் மனுஷன் தான் சொல்லிக்கலாம். ஆனா மனுஷன் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதனால இதை கவன பிரயோகமாக எடுத்துக்கணும். அதனால இது அத்தியாசம் இல்லை. இந்த மனுஷோங்கிற அத்தியாசம் தான் அந்த ஏமாற்றத்துக்கு, இது சுயப்பிரகாசமாக இருந்து அது வித்தியாசப்படாம தெரியறதுக்கு காரணம். இந்த மாதிரி ஒரு அத்தியாசமே இல்லை. இது ஒரு கவன பிரயோகம் அப்படின்னு கேள்வி. நான் கௌரவம் இது பூர்வபட்சத்தை பஞ்சவேதாது சொல்ற பதில் யதா நகோனா ததா பாஷ்யக்காரர்கள் சொல்றோம். இது கௌரவம் இல்லைங்கிறத பாஷ்யமே நான் வரப்படுது, பாஷ்யத்திலே சொல்ல போறேன். சமன்வயம் கடைசியில தேகத்துல நான் அப்படின்னு விவகாரம் பண்றதுக்கு கவனம். இது ஒரு கணம் இல்லை, அத்தியாசம் இல்லை அப்படின்னு ஒரு பூர்வபட்சத்தை கலந்து விட்டு பாஷ்யக்காரர் சொல்ற. இது கவனமாக இருந்தால் கௌரவம் செய்யக்கூடிய குணம் செய்யக்கூடிய காரியத்தை இது செய்ய முடியாது. ஆனா இது செய்யறது என்ன திட்டாந்தம் கேட்டா,
இந்த தேவதத்தை நான் சிம்மம் அப்படின்னு சொல்றேன், கௌரவமான விவகாரம் பண்றேன். ஆனா நடுநிலம் பண்ற காரியத்தை அவனால செய்ய முடியுமா? முடியாது. அக்னியும் சரி நான் ஒருத்தனை சொல்றேன், அது மாதிரி விஷயங்கள் அக்னி எரிக்கிறாங்கிற அந்த காரியத்தை அதாவது வந்து பண்ண முடியுமோ? முக்கிய அக்னியான எந்த காரியம் தான பாட்டாபிகள் தான் பண்ண முடியுமோ அந்த காரியத்தை கௌர அக்னியா இருக்கக்கூடிய மாணவரை வச்சு பண்ண முடியும். அப்ப முக்கிய அக்னி காரியம் கௌர அக்னி காரியத்தை பார்த்துட்டு அந்த காரியத்தை எதுவும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிருக்கா. ஆனால் இந்த பிராணி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கௌரவம் இல்லை. இப்ப அதை தவிர அதை வந்து நினைச்சு போட்டான், பாம்புன்னு நினைச்சு போட்டான். அப்ப வந்து அது கௌரவ பாம்பு காரியம் இல்லை. நெஜப்பாம்பு எந்த காரியத்தை செய்யுமோ அதே காரியம் எனக்கு வந்து நிஜமான பாம்பை பார்த்தா எப்படி பயந்து விடுக்கணும் அதே மாதிரி பயந்து விடுவாங்க. அப்ப அது கௌரவம் இல்லைன்னு சமம். கௌரவத்துக்கும் தபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, கௌரவங்கிற இடத்துல ரெண்டும் இது வேற இது வேற நல்லாவே தெரிஞ்சிருக்கும். முக்கியமான எந்த காரியத்தை செய்யுமோ கௌரவம் அந்த காரியத்தை செய்யாது அப்படின்னு. ஆனா அந்த சாந்தி ஸ்தலத்துல இதுக்கு அந்த வித்தியாசமே கிடையாது. இது பிரதானம், இது கௌரவம்னு சொல்ல மாட்டான். அந்த தெரியல அந்த இடத்துல. அது மாத்திரம் இல்லை, நிஜமானது என்ன காரியத்தை செய்யுமோ அந்த காரியத்தை இது செய்யும்னு அவன் நம்புவான். அதனாலதான் எடுக்க போறான். அந்த வெள்ளியை பார்த்து இது வந்து நிஜமான வெள்ளி அப்படின்னு அவனுக்கு ஒரு சாட்சி வரலைன்னு சொன்னா அப்புறம் கிட்ட போய் எடுக்க போக மாட்டான். ஒரு வெள்ளி கதையை தெரியா கூட எடுக்க போக மாட்டான். ஏன்னா அவங்க தேவைப்படாது கையை. அதனால கலஸ்தலத்துக்கும் இந்த கௌரவஸ்தலத்துக்கும் இந்த வித்தியாசம். ஆனால் தேகத்துல அந்த காரியம் நடக்கிறது. இவன் தேகத்துல கௌரவமாக தன்னை பிரிச்சு வச்சுட்டு பேசினான்னு வச்சுக்குவேன். அப்ப நான் பிராமணன் நம்ப மாட்டாங்க. பிராமணன் தேகத்தை சேர்ந்ததுதானே. அப்ப இவர் வந்து தன்னை பிராமணன் நம்பல. பிராமண காரியம் தான் தேவத்தை தெரிஞ்சுட்டு கௌரவமாக தன்னை பிராமணன் சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரா? இல்லவே இல்லை. பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை செய்யறான். மனுஷனுக்கு சொல்லப்பட்ட எல்லா கர்மாவையும் இவன் செய்யறான். அதாவது முக்கிய காரியத்தை தான் இவன் பண்ணிட்டு இருக்கானே தவிர கௌரவமாக தேவதத்தை சொன்ன மாதிரி தன்னை கௌரவ பிராமணனாக கௌரவ மனுஷனாக வச்சுட்டு எந்த விவகாரமும் நல்லா தெரியுது. நம்ம நிஜமாவே தன்னை மனுஷனாக பிராமணனாக நினைச்சுதான் அந்த காரியங்களை செய்யறோம். கௌரவமான விஷயத்தை சொல்லுங்க. நான் ஒரு கௌரவ பிராமணன் யாரும் சொல்லுவான், கௌரவ மனுஷன் சொல்ல மாட்டாங்க. அதனால இது வந்து சாந்தி அசாம தான் சொல்லணுமே தவிர இது நீங்க சொல்ற மாதிரி கௌரவம் கிடையாது அப்படின்னு பாஷக்காரே சொல்லுவா. அதனால நான் இப்ப பேசாம இருக்கேன். இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டேன். ஒருவருக்கு கேட்டேன், நானும் தேகத்தான் சொல்றான், நானும் தன்னுடைய சரீரத்தை தான் குறிப்பிடுறான் அப்படின்னு சொன்னாலே அப்போ சரீரம் தான் ஆத்மான்னு சொல்றதை தவிர அதை தவிர்த்து உங்க ஆத்மா இருக்கு அப்படின்னு எதற்கு சமாளித்து வச்சுக்கிறது? இவன் சொல்றது நான் எதை சொல்றானோ அது சரீரம் தானே சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்றது ஆத்மாவை தானே சொல்றது சொல்றான். அப்ப சரீரம் தான் ஆத்மா அப்படிதான் நமக்கு வருது. சரீரத்தை தவிர்த்து தனியாக விதித்தமான ஒரு ஆத்மா இருக்குங்கிறது என்ன பிரமாணம்? ஒரு பிரமாணத்தான் சிக்ஷித்தார். அந்நிய சகாகிராதின பிரத்யேகத்து அபாவா. இந்த பெரிய சட்டம் என்னன்னா, நம்ம சரீரம் இன்னொருத்தனுக்கு தெரியும், ஆனா ஆத்மா இன்னொருத்தனுக்கு தெரியாது. சரீரத்தை தவிர்த்து இருந்தா ஆத்மா யாரு தெரிவிக்க முடியும்னா நம்ம தானேதான் தெரிகின்றார். சரீரத்தை காட்டிலும் தான் வேறானவனா இல்லையா அப்படிங்கிறத தானேதான் தெரிவிக்கிறார். இன்னொருத்தன் வந்து அதை தெரிஞ்சு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விரோதத்தை அவன் ஒன்றும் தெரியாது, அவன் தானே பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த சரீரம் விதித்தமான ஆத்மா இருக்குங்கிறதுக்கு இவனுடைய பேச வச்சுதான் அடுத்தவன் பேசுவான். அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான்.
இவனும் நான் தேகத்தை பற்றி தான் குறிப்பிடுறான்னு சொல்லும்போது அவன் தேகத்தை காட்டிலும் வேறாக இருக்கிறான் அப்படிங்கிறது எந்த பிரமாணத்தை வச்சுக்கிறது அப்படின்னு கேள்வி சரியான கேள்விதான். அப்ப இவர் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன சொல்லணும், பிரத்யட்சத்துக்கு தெரியாதுடா, தேகத்தை தவிர்த்து ஒன்று இருக்குங்கிறது தெரியாதுங்கிறது நியாயம். ஆனால் தேக பிரமாணம் ஆகமம் சாஸ்திர பிரமாணம் இருக்கு. நையாயிக்கால அனுமான பிரமாணம் சொல்லுவா, தேகத்தை தவிர்த்து ஆத்மா இருக்குன்னு. அதெல்லாம் இருக்கிறது பிரமாணம் இல்லைன்னு எப்படி சொல்றது? பிரத்யட்ச பிரமாணம்னா இல்லாம போகலாம். ஆனா சாஸ்திர பிரமாணம் இருக்கு, தேகத்தை தவிர்த்து ஆத்மா இருக்கிறது, அனுமான பிரமாணம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அந்த பூர்வம் ஆகம அனுமானங்களே தவிரோகே பிரமாணத்துவ ஆயோகம். பிரத்யட்சமானது தேகத்தை தான் நாம் எழுதுவது. பிரத்யட்ச விவகாரத்துல தேகத்தான் நாம் சொல்லப்படுறதே தீர்மானம் இல்லை. அப்படி இருக்கும்போது அனுமான பிரமாணமோ சாஸ்திர பிரமாணமோ தேகத்தை தவிர்த்து நாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பிரத்யட்ச பிரமாணத்துக்கு அந்த அனுமான சாஸ்திர பிரமாணங்களுக்கு விரோதம் ஏற்படும். ரெண்டு பிரமாணங்களுக்கு விரோதம் என்றால் ரெண்டுல ஒண்ணு தப்பு இல்லையா? அப்ப எதை தப்புன்னு சொல்லலாம்? பிரத்யட்சத்தை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பிரபல பிரமாணம், பிரபலம் ரொம்ப பிரபலம் பிரத்யட்சம். அதனால அந்த அனுமானம் அல்லது அவருடைய தங்க ஆத்மா இருக்குன்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் அவர்தான் அப்புறம் தெரியுது. ஆக அனுமான ஆகமங்களோட தப்பிரோகே அந்த பிரத்யட்ச பிரமாணத்தின் விரோதம் வந்தால் பிரமாணத்து ஆயோகா அது அந்த இடத்துக்கு பிரமாணமாக இருக்க முடியாது. அப்ப என்ன கேட்டாங்கன்னா, இது யாரு கேட்கறதுன்னா பூர்வத்துக்கு கேட்டான். நான் ஆரம்பிச்சுட்டு மேலுக்கு போறது இன்னும் நிறுத்தல பூர்வத்து சந்தேகம் போறது. அனுமான ஆகமம் இது இருக்கும் பிரத்யட்சத்துக்கு விரோதமாக இருந்தால் அப்ப பிரமாணமாகாது நீங்க சொல்றது அப்படிதானே. ஆனா எந்த மாதிரியான பிரத்யட்சத்துக்கு பிரமாணமான பிரத்யட்சத்துக்கு விரோதம் என்றாலும் இது தப்பு சொல்லலாம். பிரத்யட்சம் ஒன்றும் பிரமாணம் நிச்சயமா அது தற்போது சந்திக்கப்படும். இவன் சரியாதான் பார்த்து சொல்றானா தப்பா பார்த்து சொல்றானா தீர்மானம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிரத்யட்சம் தவறானதாக இருப்பதாக அப்படி விரோதத்தை வச்சு அவமானத்தையும் ஆகமத்தையும் இந்த அபமானம் வெற்றி கொள்ள முடியும். பிரத்யட்சத்துக்கு விரோதமாக இருக்கிறதுனால விரோதம் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரமோ அனுமானமோ பிரமாணம் இல்லைன்னு நீங்க சொல்றேன். பிரத்யட்சமே தப்பாச்சு. அப்ப அது விருப்பமா இருக்கிறதுக்காக எப்படி இந்த சாஸ்திரத்தை அபமானம் சொல்ல முடியும்? அப்படி இல்லை. மிஷாத்வாத்தே நல்லோ இருக்கு பூர்வம் சொல்றான். ஆமா பிரத்யட்சம் தவறு மிச்சா அப்படிங்கிறத நீங்க எதை கண்டுபிடிக்கிறீங்க? அப்படி பிரத்யட்சத்துல நான் வேற அப்படியே ஏதாவது கிடைக்குதா? நானும் தேகத்தை தான் சொல்றாங்கிறது லோக பிரதிஷ்டம். அப்படி இருக்கிறது நாம ஒருத்தன் தன்னை தெரிவிக்கவில்லை அப்படின்னு ஏதாவது வருமா? வராது. அவருக்கு தப்பு தெரிவிக்கிறது சொல்றான். அதான் இந்த ஆகம சாஸ்திரங்கள்லாம் சொல்லிட்டு இதற்கு பிரத்யட்சத்தை தப்பு செய்ய முடியாதா அப்படின்னு சொல்றோம். ஆகமா அனுமானாத்வா அனுமானமா இருக்கு நெய்தது இருபத்தி நம்பிக்கிறான். இந்த ஆகமும் அனுமானமும் பிரமாணமா அப்படிங்கிறதே சந்தேகம் இருக்கு. பிரத்யட்சத்துக்கு விரோதமா பேசுறது இது இருக்கிறது. இந்த ஆகமம் அனுமானம் இது வந்து பிரமாணம் சித்தம். ஆனால் அப்ப இதுக்கு விரோதமான பிரத்யட்சத்தை தப்புன்னு சொல்லலாம். இது பிரமாணம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி இந்த பிரத்யட்ச விரோதம் இல்லையே சொன்னாதான் அதை பிரமாணம்னு சொல்ல முடியும். அவ பரஸ்பரம் அந்நியாசம் வருது. பிரத்யட்சத்துக்கு அப்ராமான்யத்தை சொன்னதுக்கு அப்புறம்தான் அதுக்கு அவருடைய விரோதம் இல்லையே அது ஏதோ உணர்வது. அதனால ஆகமும் இந்த அனுமானம் பிரமாணம்னு சொல்ல முடியாது. இல்லாட்டா பிரத்யட்ச விரோதமா இருக்கும்போது நாம எப்படி தீர்மானம் பண்றது? இது பிரமாணம் அது பிரமாணம். ஆக பிரத்யட்சத்தினுடைய அப்ராமான்யம் சித்தமானாதான் ஆகமம் அனுமானம் இது ரெண்டுடைய பிராமான்யம் சித்திக்கும். அவருடைய பிராமான்யம் சித்திக்காதான் பிரத்யட்சத்துக்கு அப்ராமான்யம் சித்திக்கும். இது ரெண்டும் பரஸ்பரம் அந்யோன்யாசிரியமாக இருக்குது. அந்யோன்யாசிரியோ ஆகமானோ பிரவருத்தையோ தன் நிஷ்டாக்கு தயோ பிரவருத்தி. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? நான் எதை சொல்றேனோ
அது தேவனே தான். தேகம் எதிர்க்கமா நான்கிறது ஒண்ணு இல்லை, ஆத்மாங்கிறது இல்லை அப்படிங்கிறது சின்னமாகிறது. தேகாதி எதிர்த்த விஷய தேவாயம் ஆணிக்காரா ஆத்மவாதி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பத்திரிக்கை மாதிரி இருக்கு, உங்க புத்தகத்துல பாருங்க. மாதிரி இல்லையே அப்படி இப்படி அர்த்தம் பண்ணலாம். நான் இதுக்காக தேவனே ஆத்மான்னு சொல்லல, இதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஆத்மங்கிறது தேகத்தை குறிக்கிறது. நல்ல நல்ல இதுதான். ஏன்னா நான் நமக்கு சொல்றப்ப இவன் கௌரவ சொல்றான். இதை நாட்டுக்கு தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிறதுக்கு இந்த பிரத்யட்சம் விரோதமா இருக்கு. இது ஒரு பிரத்யட்சமா நம்ம வச்சுட்டோம். ரொம்ப சுத்தமா இருக்கு. தேகம் நானே மனுஷன் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுது நமக்கு? மனுஷன் வேறு இல்லை, நான் வேறு இல்லை. அது ஏன் தெரியுது? மனுஷங்கிறது தேகம் தான் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இல்லை. எல்லாரும் மனுஷனா தெரியுதுனால ஆனா தேகத்தையும் தன்னையும் ஒன்னாத்தான் சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லலாம்? தேகம் வேறு ஆத்மா வேறு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அது பிரத்யட்சத்துக்கு விரோதமான ஒரு பிரமாணத்தை எடுத்துக்காங்க. அந்த பிரமாணம் அனுமானமோ இல்ல சாஸ்திரம். இந்த நான் என்ன கேள்வி கேட்பேன்? அந்த அனுமானம் சாஸ்திரம் காண்பிக்கிறது இது எப்படி நான் பிரமாணம் இருக்குது? பிரத்யட்சத்துக்கு பிரமாணத்துக்கு விரோதமா இருக்கு. அப்படியா? அது பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கிறது அது அப்பிரமாணம் சொல்லலாம். அதுக்கு விரோதமா இருக்கிறதுக்கான பிரத்யட்சத்தையும் அப்பிரமாணம் சொல்லலாமா? அந்த ஒரு சந்தேகத்துல நிறுத்தினான். அப்ப என்னத்தான் பண்றேன் அப்படின்னு கேட்டா சொல்றான், இந்த நான் மனசரி அப்படிங்கிற ஒரு ஞானம் இருக்கு. இந்த கௌரவமாக இருக்கு. இத தேவதத்தம் எப்படி சிம்மம் இல்லை, ஆனா சிம்மத்தை சொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல தேவதத்தம் சிம்மம் இல்லை அப்படிங்கிற பிரமாணத்துக்கு விரோதம் இல்லை. ஏன்னா கௌரவமாக நம்ம சிம்மம் சொல்லப்படுறது. அந்த மாதிரி நாமனத்துங்கிறத கௌரவமாக வச்சுக்கிட்டோமா இந்த அவமானத்தையும் சாஸ்திரத்திலும் இதனுடைய விரோதம். நான் மனுஷன் அப்படிங்கிறத பிரதானமா வச்சுட்டு முக்கியமா வச்சுட்டு இந்த மனுஷனும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிருக்க அதுக்கு விரோதமாக போன சாஸ்திரத்துக்கு பிராமணியம் சொல்றது கஷ்டம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மனுஷன் அவன் மனுஷா அப்படின்னு நாம சொல்றோம். இதை கௌரவத்தை செய்திருக்கோம். கௌரவம் சொன்னா இது விரோதம் கிடையாது இல்லையா? அதனால இதை கௌரவம் சொல்றதுதான் ஒரே வழி. ஆக தேகாதிகளில நான்கு பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்கு. இது கௌரவமே தவிர அத்வாதம் இல்லை. தஸ்மாத் தேகாதி எதிர்வாதம் அகங்காராது ஆத்மவாதிக்கு அத்தியம். ஆத்மாவை ஒத்துக்கிறவா ஒவ்வொருத்தரும் வச்சுட்டாங்க. அன்னைக்கா ஆத்மத்துக்கு அப்ராமானியா. அதனால இப்படி நான் ஒத்துக்கிறேன், நான் ஆத்மாவை என்னை இருக்கிறத சிந்திக்காம இருக்கேன். அதான் கௌரவம் அகமனத்தியா அப்படிங்கிற ஞானம் இருக்கு, பிரசித்தி இருக்கு. இதோ கௌரவம் சொல்லியா இதான் சொல்றது. சொல்றா தேகாதி व्यतिरिक्त भोक्तृविषये एव अयम् अहङ्कारः तथा अनन्तरसाय तद्धर्मान् आत्मनि अधिगच्छति. தேகத்தை காட்டிலும் அகங்காரம் அகம்னு சொல்லக்கூடியது வேறுபட்டதுதான். அதுவா உண்மையிலே அது வேற. அகம்னு சொல்லக்கூடியது அந்த போக்தாவாக இருக்கக்கூடியது தேகத்தை காட்டிலும் வேறானது எது உண்மைதான். ஆனா அப்படி தெரியல. தெரியாததுனால அங்க கணம்பாங்க. இப்ப கவனம் எப்படி வரும்? தெரியாத கவனம். எப்ப கவனம் சொல்லலாம்? சிம்மம் வேதத்தா அப்படிங்கிற இடத்துல சிம்மம் வேறு வேதத்தம் வேறு தெரிஞ்சு பேசினா கவனம். இதற்கே தெரியாத தேவதத்தங்கிறது யாரு? சிம்மாவதத்தான பார்த்து இந்த தேவதத்தம் இந்த சிம்மத்து பேருகோடு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆறு கவனம். அது கவனம் இல்லை. அப்ப இதுல என்ன தெரியுது? சிம்மம் வேறு தேவதத்தம் வேறு தெரிஞ்சே பேசினா அப்ப கவனம், தெரியாம பேசினா அர்த்தம். அதுதான் சொல்லணும். அப்ப ஈஸியா பேசுறது.
தேகம் வேறு தான் வேறு தெரிஞ்சு பேசினா வேணும்னா கௌரவமா இருக்கலாம். ஆனா அது தெரிய முடியலையே, தெரியலையே. நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தேகத்தையே தாங்க தான் நினைக்கிறதான் தெரியுறதோ, தேகம் தனியாக தான் தனியாக அது வந்து தெரியணும். அதான் அதாவது தப்பாயா உண்மையிலே தேகத்தை காட்டிலும் ஆத்மா அகம் வேறுதான்ங்கிறது ஒரு வாஸ்தவம். நான் இல்லையே சொல்லல. ஆனா அப்படி தெரியலாதுங்கிறது. அப்படி தெரியாததுனாலே தேகத்தினுடைய கர்மங்கள் எல்லாம் ஆத்மாவில அத்தியாகம் பண்ணிக்கிறான். ஸ்வரூபேத அவகாசம் ஆனேதி வசுந்தரவேத அனஸ்வசாயா சம்பேதேன அவகாசமா. இதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கிறோம். என்னன்னா அதனுடைய ஸ்வரூபம் ஆசிக்கிட்டே இருக்கு. ஆசிக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னொரு வேதம் தெரியாததுனால, விவேகம் இல்லாததுனால இன்னொரு பதார்த்தத்துடைய கருத்து அதுல தெரியும். அந்த வஸ்து நன்னாவே தெரியுது. இன்னும் மரணத்துக்கு போல தெரியாது, சரியா தெரியதான் இருக்கு. தெரியக்கூடிய அந்த வஸ்துவிலேயே கூட இன்னொரு பதார்த்தத்துடைய கர்மங்களை சேர்த்து நாம அத்தியாசம் பண்றோம். அபாரே ரத்வாரி சம்சேதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இது என்ன? ரெண்டு என்ன வித்தியாசம்? ஒண்ணு ஹரப்பம் இல்லை அப்படியா? இது ஹரப்பம் சொன்னா ஹரப்பம் அப்படின்னு சொன்னாங்க வீடு. அப்படிதான் சொல்றது. இது எது ஹரப்பம் எது வீடுன்னு கேட்டா நாம எல்லாம் அகாரம் ஹரப்பம் ஆரப்பமா ஹரப்பம் ஆகாரம் வீடுன்னு சொல்லணும் இல்லையோ? வாஸ்தவத்தில் இது ஏகத்தும் ஒரே ஆவதான், ஒரே இந்த ஆவதான் நான் தீர்க்கமாக உச்சரித்தேன், ரசமாக உச்சரித்தேன். ஒரே ஒரு வர்ணத்தை நான் ரெண்டு விதமா உச்சரித்தேன். இந்த வர்ணம் ஒண்ணு அகாரம்னு ஒரு வர்ணம், ஆகாரம்னு இன்னொரு வர்ணம் கிடையாது. ஒரே ஒரு வர்ணம் தான். அது ரசமாக உச்சரித்தால் ஆக சொல்லப்படுறது, தீர்க்கமாக உச்சரித்தால் தீர்க்கம்னு சொல்லப்படுறது. இல்லையா? இப்ப என்ன ஆச்சு? சாதாரணத்துக்கு தெரியலேன்னு சொல்ல முடியாது. இது ஆனா இல்லையா ஊவான்னு கேட்டா ஆதான தீர்மானமா சொல்ல முடியும். நான் சொன்னது. ஆனால் அது ரசமாவும் தீர்க்கமாவும் எப்படி தெரியுதுன்னு கேட்டால் என்னுடைய உச்சரிப்புன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையா? அந்த உச்சரிப்பில் வரக்கூடிய அந்த கனி இருக்கு. அந்த கனி ரசமாக இருந்தால் அகாரம் அதோட சேர்த்து ரசமாக இருக்கும். தீர்க்கமாக உச்சரிக்கும் போது அந்த தீர்க்கம் கனியால அது தீர்க்கமாக இருக்கும். இன்னும் நீளமா சுலபமா சொல்லலாம், இன்னும் நீட்டமா கொண்டு போகலாம். நகுலன்னா அந்த தீர்ப்புள்ள பேசும்போது அர்த்தமாத்திரியில பேசுறது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப நம்ம ஆக சொல்றது ஒரு மாத்திரா காலம்னா நகுல ஸ்வர்த்தமாத்திரிகம். அதுக்கப்புறத்துல ரொம்ப குறைவான சமயத்துல அது வச்சிருக்கு. அது மாத்திரா காலத்துல அர்த்தம் அப்படின்னா இருக்கு. ஆனா அந்த உச்சரிக்கப்படுற அந்த மொழியோடு சேர்ந்து ஒரே ஆதாரம் பலவிதமா இருக்கு. அந்த மாதிரி நமக்கு தெரிவித்தே இருக்கக்கூடிய ஒரே ஆத்மாவில நம்ம இந்த விவேகம் இல்லாத காரணத்தினாலே தேகத்துடைய கர்மங்கள் எல்லாம் அதுல அச்சடிக்கப்படுறது, அதுல தெரியாது. இப்ப பிரசங்கம் வர்ணக்கிரமம் இருக்கு. அந்த நல்ல ரசத்தும் தேகத்துங்கிறது இருக்கு. இது அப்படியே அதை ஏறிடுது. இந்த இன்னும் கூட வித்தியாசம் இருக்கு. ஆளுக்காக ஒவ்வொருத்தருக்கும் பேசிய வித்தியாசம் இருக்கு. அந்த உச்சத்திலேயே அந்த கதையில வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் நாட்டுக்காரர் சொல்றா, நமக்கு அந்த கதையை பேச யாரு பேசுறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பேசுறவங்க யாரு வார்த்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இந்த வார்த்தை எல்லாரும் பேசிடுவா. ஆனா அந்த கதையில வித்தியாசம் இருக்கு. இவருடைய குரல்னு சொல்றாங்க. ஆனா அந்த குரலுக்கு அந்த கனி இருக்கு. அதுல உள்ள விசேஷங்கள்லாம் அந்த வர்ணத்துல தெரியும். அதை வச்சுதான் அந்த வர்ணத்தை வசதி மிருது ககோரம் அப்படின்லாம் நான் சொல்றேன். அப்ப வேதாந்தமும் தீனவேவ தேகாதீர் அந்தர்த்தா அவகாசீத ரசாதிவ ஜல்பா சதா தத்பாவேன விபரீதத்தி தத்தீ விஜ்ஞானா அவகரிசீத. இது ஒரு நல்ல யுக்தி சொல்றா.
தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நிச்சயமா சொல்லக்கூடாது. விவேகம் இல்லைதான் சொல்லணும். ஏன் விவேகம் இருந்ததுன்னா ஒரு தேகம் வேறு நாம் வேறு அப்படின்னு எல்லாருக்குமே அந்த விவேகம் இருந்தது. அப்ப யாருக்காவது தன்னை ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வர முடியுமோ? தெரிஞ்சே இருந்ததுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருமோ? தெரியாததை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். இல்லையா? இப்ப ரசாமுக கந்தா ஒரு திட்டாந்தம். ஒரு ஒரு பழத்துல வாசனையும் இருக்கு, ருசியும் இருக்கு. ரசம்னா இருக்கு. இந்த ருசியும் வாசனையும் ஒன்றும் யாராவது சொல்ல முடியுமோ? பழத்தில் இருக்கக்கூடிய வாசனையும் அதில் இருக்கக்கூடிய ரசமும் வேறையா ஒண்ணா? எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மூக்கால நம்ம ஒண்ணு கிரகிக்கிறோம், அது ரசத்தை மூக்கால கிரகிக்க முடியாது. நாக்கால அதை கிரகிக்கிறோம், அதனால இதை கிரகிக்க முடியாது. அப்படி இருக்கிறது இது வேற அது வேறன்னா சொல்ல முடியாது. இது போல தேகம் வேறு தான் வேறு அப்படின்னு பிரத்யட்சமாக என்னவாக நமக்கெல்லாம் விவேகம் இருந்திருந்தால் அது என்ன ஆகும்? அவர் இருக்குமானால் நாஸ்திகன் தேகாதிருத்தமான ஆத்மா கிடையாது சொல்லவே மாட்டான். அதனால ஒரு விவேகத்துக்கு வராது. பிரசன்னா தெரிய வகையத்துல யாருக்காவது விவேகத்துக்கு வர முடியுமா? நாஸ்திகனுக்கு தேகத்தை தவிர்த்து ஆத்மா இல்லைன்னு சொல்றது ஒரு புத்தி வந்திருக்குன்னு சொன்னா அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறானதாக தானா சாதிக்கவில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா கடம் எங்காவது இருக்கு, அந்த இடத்துல யாருக்காவது இது கடமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வர முடியுமா? வர முடியாது. ஆனா ஆத்மாவில தேகம்தானா வேறையா அப்படின்னு சந்தேகம் வேற எது எங்க பாக்குறோம்னா ஆத்மம் இல்லைன்னு சொல்றான். இந்த சந்தேகமே வரக்கூடாது. ஞாபகம் அது இன்னும் தெரிஞ்சுக்கிறது. ஆனால் இப்படி தெரிகிறது என்று நமக்கு என்ன தெரிகிறதுனா ஆத்மா தேகம் எதிர்த்தமாக சாதிக்கவில்லை. ஆத்மா சாதிக்கவே இல்லைன்னு சொல்றதான் நினைக்கிறது. சாதிக்கிறது ஆனால் அது வேறானதாக தெரியுது, விவேகமாக தெரியுது. எப்படி அகாரம் சாதிக்கிறது, ஆனா பிரஷ்னங்கிறது அகாரத்தை சேர்த்தது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த விவேகம் மணி வேறு, அகாரம் வேறு, வர்ணம் வேறு அப்படிங்கிற ஒரு விவேகம் நமக்கு கிடையாது. சொல்றது ஒண்ணுதான் நமக்கு தெரியுது, வந்து ஒன்னாவது முடிஞ்சேன். அதான் தத்தாவே விப்ரதிபத்திரிகை தத்திமையே விஞ்ஞானம் அவதேசேத. அந்த விப்ரதிபத்தியே வராது, ஆத்மாவை பற்றி ஒரு சந்தேகமே வராது, ஒரு விரோதமான பேச்சு வராது, இருக்கா இல்லையாங்கிற விஷயத்துல அசைசேரி நவமசீதி எல்லாம் வரவே வராது. அதனால அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் வராது, நல்லா தெரிகிறது. இப்ப என்ன சொன்னா அந்த குணவாதி நீ சொல்றதை நான் ஒப்புகிறேன். பல பேருக்கு ஆத்மாவுடைய விவேகம் இல்லாததுனால அவன் நினைக்கிறா தேகத்தையே ஆத்மா நினைக்கிறா, அதெல்லாம் நான் ஒப்புகிறேன். ஆனால் இந்த சாஸ்திரம் படித்த ஜெனவிஞ்ஞானெல்லாம் பண்ணி ஆத்மா வேறு எதுவும் தெரிஞ்சுட்டானோ அவன் கூட நான் மனசு என்ன பேசுறானோ அப்ப இதை நான் கவனம் சொல்லிக்கிறானே, இவன் தான் வேதம் தெரிஞ்சவனாச்சு. இது வேறு அது வேறு தெரிஞ்சுட்டு அப்புறம் அந்த சந்தப்பிரயோகம் பண்ணா அதுதான் கவனம். சிம்மம் வேறு தேவதம் வேறு தெரியும், சிம்மம் சொன்னா அப்போ கவனம். ஆத்மா வேறு தேவம் வேறுன்னு தெரியும். எப்படி தெரியுமா? சாஸ்திரத்தான தெரிஞ்சுவது. இனிமேல் நான் மனசுன்னு சொன்னா இதை கவனம் வச்சுக்கலாமா இல்லையா? அது விஜயாபோத்தர காலம் தருவி கவனம் யுக்தா இருக்காது. விஜயாசா உத்தரதா சொல்லிச்சாக்கி அதாவது சாஸ்திரம் வார்த்தைக்கு அப்புறம் இப்படி பேசுறாங்க, அதை நாம் எவ்வளவு சொல்லலாமே. சமம் விஜயாபானாமா யுக்தி அனுபந்தா யுக்தி பிரசஞ்சானாந்தர ஜனனி கிந்து சித்தத்தைவ அப்பிரத்யஸ்ய விஜயவேதி தஸ்மாத் வியுக்த விஜயத்வாத் விஜித்தாத்மானுபவ பர்யந்தः ஏவ அஹங்காரः விஜயாசோத்தர காலம் யுக்தா. அதுக்கு விவரணம். விஜயானா விஜயானா என்ன தெரியல, பிரவாணம்னா விஜயான்னு யுக்தி அர்த்தம் தான். பல யுக்திகளை பிரயோகம் பண்ணி விஷயத்தை தீர்மானிக்கிறது தான் விஜயம். யுக்தி என்ன பண்ணும்? யுக்திங்கிறது ஒரு தனி ஞானத்தை இது பண்ணாங்க.
ஒரு பிரமாணத்தால நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஞானம் வந்தது. அந்த ஞானத்துடைய விஷயத்தை திருப்பி கொடுக்கிறது. விஷய விவேக ஜனனி விவேகினி ஞான ஜனனம் இல்லை. யுக்திங்கிறது ஒரு ஞானத்தை உண்டாக்காது. ஆனா அந்த யுக்தியானது அந்த ஞானத்தினுடைய விஷயத்தை திருப்பி கொடுக்கும். சந்தேகம் வராத அளவுக்கு அதை விவேகணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ சாதாரண ஒரு பணம் இப்ப சொன்னேன்னு ஜனம் வேறு அந்த ரகம் வேறு வச்சிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே தளத்துல இருக்கு, ஒரே இடத்துல இருக்கு. ஒரே இடத்துல இருக்கு, ஆனா இது ரெண்டும் வேறு அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னு நான் கேட்கிறேன். வேறுன்னு தெரியுது, ஆனா எப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு நாம அதுக்கு ஒரு யுக்தியை சொல்லுவோம். நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது தெரியறதுங்கிறத வச்சுதான் எப்படி தெரியுதுன்னு சொல்றோம். இது வேற வேற சொல்றாங்க, எதை சொல்றோம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு யுக்தி வருது. பத்தியா அந்த ஜன்மம் அந்த ரகம் ஒன்றாக இருக்கிறதுனா அப்போ ஜன்மம் எந்த பிரமாணத்தினால தெரிகிறதோ அதே பிரமாணத்தினால ரகமும் அறியப்படணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லையோ அது தெரிவிக்கிறது வேற பிரமாணம் இருக்கு, இது வேற இந்தியம் இருக்கு. ஆகையால இது ரெண்டும் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆக இந்த யுக்தி ஒன்றும் புதுசா ஒன்றும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஏற்படுத்துறதே இல்லை. உங்களுக்கு வந்த ஞானத்துல வந்த விஷயங்களை திருச்சி விவேகனம் பண்ணி காமிச்சு இதுதான் யுக்தி பண்ணு. ஆக பிரத்யட்ச பிரமாணத்தால நான் அவசியம் அப்படின்னு நீங்க பேசும்போது அந்த யுக்தியானது என்ன பண்றதுன்னா நீங்க எந்த மாதிரி நினைச்சு அப்படி பேசுறது, அதாவது உங்களுக்கு ஞானம் என்ன அப்படின்றத விவேகனம் பண்றாங்க. விவேகனம்னா அகங்கிறது என்ன, தேகங்கிறது என்ன, இதை ரெண்டையும் நீங்க சேர்த்து சொல்றது அப்படிங்கிற விவேகனங்கள்ல யுக்தியுடைய. ஆக இந்த யுக்தியை நல்லா பிரயோகம் பண்ணிட்டு வச்சுங்க. அப்ப உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் நான்கிறது வேறு தேகம் வேறு தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நாமரத்துன்னு தலைவலிக்கு விசாரப்படாது. ஏற்கனவே பேசினாலும் தான் எப்போ பேசணும். அப்படி பேசும் போது இது கவனம் தான் இதான் வித்தியாசம். இது மனம் இல்லை. ஏன்னா மனம் இதற்கு விவேகம் ஆகுது. அதனால இப்ப சொல்றதுக்கு இது கவன பிரயோகம் இதான் கேட்கணும். தஸ்மாத் விருத்த விஷயத்வா விருத்தமா விவேகனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது விருத்தான வேறு விஷயத்துக்கு. அதனால விருத்த ஆத்மானுபவரியந்த இவ அகங்காரா விஞ்ஞானோத்தரகாலம் விருத்தா விஞ்ஞாதாரம் விவரிக்காதாரம் வாக்கியம் முடிச்சதுக்கு அப்புறம் விருத்தமான தனியாக ஆத்மாவை தான் அது தெரியும். ஆகையால இன்னொரு யோகம்னு சொல்றதுல ஒன்றும் யோகம் கிடையாது. இப்ப சொன்னா நயுக்தா இல்லாமல் சொல்றேன். நயுக்தா நீ எவ்வளவு விவேச்சனம் பண்ணாலும் இதை கௌரவம் சொல்றது சத்தியம். ஏன் அந்த அதாரவ பிரஸ்வத்வ அபிமானம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல இது அதாரமே பிரசம் அதாரமே விவேகம் அப்படின்னு தெரிஞ்சு இருக்குது. ஆனால் யுக்தி வச்சுட்டு விவேச்சனம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மனிதான் ரத்தமாகவும் விருகமாகவும் இருக்கு. அதார வித்தியாசம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ரத்தம் ஆசிரியர் விருகம் அப்படின்னு தான் நம்ம தெரியும். விவேகனை எத்தனை பண்ணினாலும் கூட அந்த அகாரம் அந்த ஆகாரம் இது ரெண்டும் பார்க்கறதுக்கு நமக்கு இதுவே ஒரு சொர்க்கம். இது இந்த அகாரம் சத்தமாக இல்லை. கணபதி அப்படிங்கிறதுல அப்படிங்கிற ஜபாரோத்தர அகாரம் இருக்கு. இது ரத்தம் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா நீங்க என்னத்தான் விவேச்சனம் பண்ணினாலும் அந்த வஸ்து அப்படி இல்லைங்கிற பாவத்துக்கு அந்த வரமாட்டேங்குது. எப்படி இதாங்கிற இடத்துல கிட்டவாசத்துக்கு அப்புறம் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதோ அது போல நான் மனசன் அப்படிங்கிற இந்த ஞானத்துக்கு பாதித்த ஞானம் நான் மனசனே கிடையாது அப்படின்னு வருவோம். அதனால இந்த விவேச்சனம் பண்ணி இது வேற ரெண்டு கலந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் கூட பாதித்த ஞானம்ங்கிறது அங்கே உண்டாகவே இல்லை. ஆகையால இரண்டு கவனம். ஆனால் சிம்மாதேவரத்தாலவா அவன் போய் கேட்க என்ன உங்க தேவதத்தன் சிம்மதானா இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். இன்னும் இல்லை என்ன கவனமா அப்படின்னு அவன் சொல்லுவேன். ஆனா இங்கே அந்த
சத்தத்வாதிமான நம்ம சத்தாதிகம் அகாரத்தை சத்தத்வாதிமானம் ஏன் போக மாட்டேங்கிறது? இந்த அகாரம் சத்தம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவன் தான் தெரிஞ்சிருக்கோம் அவனுக்கு அகாரம் வேறு சத்தம் வேறு சொல்லு அப்படின்னு கேட்டா அனுபவம் இல்லையா? இந்த அனுபவத்துக்கு மேல இந்த தெரியவே கேட்க உங்க அனுபவத்தையே பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கணும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பாகத்துக்கு வரல வித்தியை கொண்டு 2 கலந்துருக்கு அப்படிங்கிறது சேர்த்தாலும் கூட அவ்வளவு அர்த்தத்தை இந்த விவேகம் பண்ணியிருந்தா கூட வேறம்பாங்க. இதே மாதிரிதான் வேறு சொல்லலாம். வேறுனா உத்தம் ஜலம் யாரெல்லாம் கேட்டு பார்க்கலாம். இது உத்தமாக இல்லையே கேட்கவே மாட்டாங்க. இந்த ஜலம் எண்ணெய் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. விவேகம் பண்ணுவான். ஜலத்துடைய சொன்னாலும் இல்லையாது அந்த உஷ்ணமா இருக்கிறது அது அக்னியோடைய சொன்னாலும் தான். அக்னியில வச்சதுனால அதனுடைய சூடு இல்லை தெரியுது. அதெல்லாம் விவேகம் பண்ணலாம். யுக்திகளா வச்சுக்கலாம். ஆனா இது சூடாகிறது சொல்லலாம் சொல்ல முடியுமா? இந்த ஜலம் கட்டவே மாட்டாங்க. ஏன்னா அதுதான் பாகவத்துக்கு எனக்கு இல்லை உஷ்ணம் ஜலம் இதுதான் சொல்றேன். ஏவம் ஆங்காரதி சமான கிடைச்சா இந்த ஆங்காரம் நாம சொல்றேன்னு இந்த விஷயங்கள் நீங்க எவ்வளவுதான் யுக்தியை சென்று இது வேற வேறுன்னு சொல்லியிருந்தாலும் பாக ஞானத்திற்கு உற்பத்தி ஆகவில்லை. அதனால இதை கவனம்னு சொல்ல முடியாது. நம்ம அனுபவ தர்க்கபலா யசாவபாசி அகாரே சம்பவதி பிரஸ்வாதே திருஷ்டதா ததா அனவதமா. ஒரு கேள்வி அதுக்கு பதில் தன்னா ஏகஸ்ய பிருகஸ்தேவி அர்த்தா விதரஸ்யாதி திருஷ்டுவா. இந்த அகார பிரசம்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க சின்ன சென்டர் என்னன்னா அந்த அகாரம் நிஜமாவே பிரசம் தான். ஆக சொல்லும் போது ஆகாரம் ஆக சொல்லும் போது தீர்க்கம் தான். இந்த அகார பிரசம் அந்த அகாரம் தீர்க்கம். இது வேற அது வேற அப்படின்னு எடுத்து கொடுக்காது. தர்க்கத்தை கொண்டு வித்தியாசம் எதனால வந்தது? மணி வித்தியாசப்பட்டு அப்புறம் ஒன்னாக இருக்கிறதுனாலே நீங்க ஆரோக்கியம் பண்ணப்பட்டதாக நான் சொல்றேன். ஒரு தர்க்கத்தை கொடுத்து ரத்தமா இருக்கிற அகாரம் வேறு தீர்க்கமாக விட்டு காதல வரக்கூடிய அகாரம் வேறு அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு தெரியுது. தர்க்கபலா யசாவபாதிக்கு அகாரமே சம்பவம். இது சொன்னா என்ன லாபம்னா அந்த ஞானத்தை கவனம் சொல்ல வேண்டாம். இப்ப இந்த அகாரம் ரத்தம் இந்த அகாரம் தீர்க்கம்னு சொல்றத இந்த ஞானத்தை யசாவபாதியாக ஏற்றுக்கலாம். அந்த ஆதாரம் அந்த ஆதாரம் இது வேற அது வேற எதுவும் சேர்க்கிறது. ஏன்னா இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா பிரஸ்வாதே திருமணத்ததா ததா அனுபவம். இந்த ஜனத்தை பேசுற இடத்துல இருக்கிற ஆதாரம் இன்னும் வேறதான் சொல்றோம். மாலா அப்படிங்கிற இடத்துல மகாரோத்தரமா ஆகாரம் ஒண்ணு யாரும் சொல்ல மாட்டாங்க. தனியா இருக்கிறது அது தீர்க்கம் இது ரசம்னு தெரியுது. அப்ப இதுதான் அதுவும் தெரியுது. அதுக்கு என்ன சொல்றா? ஏகஸ்ய பிரசக்தி அர்த்தா விதரஸ்யாதி பிரசித்வா. ஏகஸ்ய பிரசக்தி அகாரம்னு ஒண்ணு. இது ஒன்னா வேற யாரும் நம்ம பார்ப்போம். இங்கே கண் வித்தியாசப்படுறது அந்த கண் வித்தியாசப்படும். இந்த கண்ணும் அந்த கண்ணும் ரெண்டும் இது ரெண்டும் சொல்றேன். ஆனா அகாரம் ஒண்ணு கண் 2 அப்படின்னு சொன்னா அகாரத்தை காட்டிலும் கண் வேறு வலிய காட்டிலும் அது வேறு. இதுதான் அப்படிதான். இது ஒண்ணு அது 2 அந்த ரெண்டும் இதோட கலந்து ஒன்னாக தெரியுதுங்கிற இடத்துல இதை காட்டிலும் இது வேறு அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணேன்னா அதை காட்டிலும் இது வேறுங்கிறது சொன்னார். 2 காட்டிலும் 1 வேறு 1 காட்டிலும் 2 வேறு. இதான் ரசம் தீர்க்கம். இந்த ரெண்டும் ரசம் தீர்க்கம் சொன்னதாலே வேறு. ஆனா ரச அகாரம் தீர்க்க அகாரம்னு சொல்றது அதோட சேர்ந்து அகாரம் சொல்றது. இந்த அகாரம் இந்த ரசமும் இல்லை தீர்க்கமும் இருக்கும். ஏன்னா ரசம் தீர்க்கங்கிறது இந்த அகாரத்துல மாத்திரம் இல்லை விகாரத்துல உகாரத்துல கூட இருக்கு. அங்கே ரசம் இருக்குங்கிறது ஆனா அகாரத்தில் நம்ம கிடையாது. அப்ப இதுல என்ன தெரியுது? ரசம் தீர்க்கங்கிறது அது தனி ஆங்கிறது. அப்ப இது 2 அது 1. ஒரே அகாரம் ரசமாகவும் தீர்க்கமாகவும் இருக்குன்னு சொன்னா 2 ஆயிரத்தி சொன்னா அது 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 இல்லையே. ஒரு வஸ்து
விருப்பமா இருக்கக்கூடிய ரெண்டு விதமான தெரியுமானால் அது ரெண்டு விதமாகவும் இதுவே அப்படின்னு இது வேற அது வேற வேறும் தெரியும், இன்னமாக தெரியணும். அப்ப அந்த மாதிரி எது தெரியணுமோ ஆகிறது வேற, மனசுங்கிறது வேற, ஆத்மா வேற, இது வேற தெரியணுமா தெரியல. அதனால இந்த ஞானத்தை யதார்த்த ஞானமாக எடுத்துவிடக்கூடாது. யதார்த்த ஞானமாக எடுத்துட்டு ரசாகாரங்கிறது யதார்த்தம், தீர்காகாரங்கிறது யதார்த்தம்னு சொல்லி நீ தப்பிக்க முடியாது. அது தெரிகின்றது தப்புதான். ஒரே ஆதாரம் ரெண்டு விதமா தெரியுது. வேதத்தை விடத்தேதி அவசா விதத்தை ஆகிவிட்டுவா. இது அழகான வேதம் இருக்கிற இடத்துல வேதம் இல்லைன்னு தெரிஞ்சா அது. அதனால ஆதாரத்துல ரத்தம் தீர்க்கம் அப்படிங்கிற பிரதி எப்படி சமமாக இருக்கோ, விவேகனம் பண்ணி தெரிஞ்சாலும் கூட அந்த பிரதம் போகலையோ, பாதக தியானம் வராதுனாலே இதே மாதிரி வேதத்துக்கும் ஆத்மாவுக்கும் வேறு வேறு இது வேறு வாஸ்தவமா இருந்தாலும் கூட அந்த அபேத பிரதி இருந்து பாதக தியானம் வராதுனாலே